Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது பேசிக்லி ஒரு நோ மேக்கப் லுக் அண்ட் மாஸ்க் ப்ரூஃப் மேக்கப் லுக் அண்ட் மாஸ்க்னே இருக்குது. வேறு ஆக்னேலாம் இருக்குன்னா கூட என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு மேக்கப் போடலாம், என்ன மாதிரி பேஸ் நீங்கள் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். முக்கியமாக உங்களுக்கு வந்து ஆக்னே ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு, மாஸ்க்னே ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மேக்கப் அவாய்ட் பண்ணலாம். பட் சில பேர் என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா மேக்கப் நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா மாஸ்க்னேவும் வச்சுட்டு மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர் எப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மாதிரியான ஒரு லைட் வெயிட் வேரபிள் ஸ்கின்னு நல்லா ப்ரீத் ஆகிற மாதிரியான ஒரு பேஸ் லுக், ரொம்ப ஓவர் த டாப் இல்லாத மாதிரியான ஒரு சிம்பிள் லுக் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன், ஆக்னே ப்ராப்ளம்க்குலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு டெய்லி மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நோ மேக்கப் லுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ராப்பராக பேம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப் அப்படின்ற விஷயத்துக்கே வந்து நம்ம போகணும். ஸ்கின்னு நல்லா இருந்துச்சுனாலே உங்களுக்கு நிறைய மேக்கப் தேவைப்படாது. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டெய்லி பேசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே இருக்கும், ஆயிலி ஸ்கின் இஷ்யூ இருக்கும். மெயினாக மாஸ்க் போடுறதுனால இதை சுற்றி இந்த ஏரியாவில் வர மாஸ்க்னேயாக இருக்கட்டும், அதெல்லாம் காம்பேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ், டார்கெட்டட் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சால்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு தான் வாஷ் பண்ணேன். இது டெர்மாகோல இருந்து 1% சால்சிலிக் ஆசிட் ஜெல் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆக்டிவ் ஆக்னே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சால்சிலிக் ஆசிட் இருக்குது, விச் ஹேசல் இருக்குது, விலோபாக் இருக்குது. இது மார்னிங் அண்ட் நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். இப்போ மழை டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா, அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்கும், ஓவர் எக்ஸஸ் ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரியான ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை போட்டு நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறீங்க. மாய்ஸ்சரைசருக்கும் நான் இந்த ரேஞ்சில் இருந்தே ஒன்று வச்சுருக்கேன். இது டெர்மாகோல இருந்து 1% சால்சிலிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து அகைன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே இஷ்யூ இருந்துச்சுன்னா போடுறதுக்கு. இதில் சால்சிலிக் ஆசிட் இருக்குது, ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இதையும் நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயில் கிடையாது, ஆனால் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் இதில் 1% சால்சிலிக் ஆசிடும் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல ஆக்னே ப்ராப்ளம், பிரேக் அவுட்ஸ், ஆயில் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் காம்பேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த சால்சிலிக் ஆசிட். ஸோ இதை என்னுடைய முகத்தில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே கழுத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சால்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் சன்ஸ்க்ரீன் போடுறத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரொட்டீனில் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ சன் டேமேஜ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். ஸோ மார்னிங் டைமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நானும் இப்போ ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய சால்சிலிக் ஆசிட் உங்களுடைய ஆக்னே மட்டும் காம்பேட் பண்ணுறதோடு இல்லாமல் ஆயிலி ஸ்கின் இஷ்யூவாக இருக்குன்னா அதையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஓட் எக்ஸ்ட்ராக்ட் உங்கள் ஸ்கின்னை சப்பிளாகவும் ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய 1% சால்சிலிக் ஆசிட் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஆக்னேலாம் வந்துட்டு கிளியர் பண்ண போது. பிரேக் அவுட்ஸ், என்லார்ஜ்டு போர்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இந்த சால்சிலிக் ஆசிட் வந்துட்டு அதெல்லாம் டார்கெட் பண்ணி கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஏன்னா அது BHA நான் சொன்ன மாதிரி சால்சிலிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆயில் சால்யூபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. ஸோ அதனால ஸ்கின்னுக்குள்ள டீப்பா பெனிட்ரேட் ஆகி டர்ட் அண்ட் ஆயில் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். அண்ட் இவங்க இந்த ரேஞ்சில் யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் இன்கிரீடியன்ஸ் தான். இதெல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவும் கூட. ஆல்சோ டெர்மாகோல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்க ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் சால்சிலிக் ஆசிட் இங்கே 1%, வைட்டமின் சி அதில் அது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பர்சன்ட் யூஸ் பண்றாங்க, நைசனமைட், ஹாலோனிக் ஆசிட் இது மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க.
ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ஃபில்டர்லாம் இல்லாமலே ஓகே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது த டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் கொடுக்குறேன். அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வெளியில் போகிறீங்க, மாஸ்க்னேலாம் இருக்குது, இல்லை வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்கள் ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அண்ட் வரக்கூடிய மான்சூன் டைமுக்கும் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரக்கூடிய சொல்ல முடியாது, ஆல்ரெடி வந்துருச்சு, வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஸ்கின் ப்ரெப்பிங், ஸ்கின் கேர் மெயினான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிக்க விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ மேக்கப் லுக்னா மேக்கப்பே இல்லாததுன்னு கிடையாது. ஓகே, மேக்கப் இருக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும், கன்சீலர், ஃபவுண்டேஷன், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி போடுறீங்க, ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு மேக்கப் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கணும். மேக்கப்பே இல்லாமல் ஃப்ளாலெஸ்ஸான முகம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா ஃபீச்சர்ஸ்லையும் இருக்குது அப்படின்றது என்ன நீங்கள் பண்ணிங்கன்னா கிடைக்குமோ அதுதான் வந்து நோ மேக்கப் லுக். ஓகேவா? எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோட அந்த டீ ஜோன்லாம் வந்துட்டு ஆயிலி ஆகிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் ஆப்வியஸ்லி கலர் கரெக்ஷன். உங்களுக்கு பிக்மெண்டட் ஏரியாஸ்லாம் உங்கள் ஃபேஸில் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ், டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் நீங்கள் கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. மாஸ்க் நீங்கள் போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க போகிறீங்க, அட் த சேம் டைம் மேக்கப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ராடக்ட்ஸ் லோட் பண்ணுறீங்க, லேயர் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. மாஸ்க் போடுற ஏரியாவில் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது அட்வைசபிள். ஸோ நான் வந்து கொஞ்சமாக கலர் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்து ஒரு டென்ஸ் பஃபிங் ப்ரஷில் எங்கெல்லாம் நான் மாஸ்க் போடுவேனோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக ஃபவுண்டேஷன் போய்க்க போகிறேன். ஃபவுண்டேஷன் லிட்ரலாக வந்துட்டு இவ்வளோ தான் எடுக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு மாஸ்க்குக்கு மேலே இருக்க ஏரியா தான் வந்துட்டு டார்கெட் பண்ண போகுது. ஸோ என்னுடைய ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டு கண்ணுக்கு கீழே, அதே மாதிரி மூக்கோட மேல் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட போகிறது கிடையாது. ஏன்னா செம்ம ஈஸியாக அந்த மார்க் விழும், ப்ராடக்ட் நகரும். நான் அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன். மாஸ்க்கை கழட்டிட்டு பார்த்தா நடுவில் ஒரு கோடு மாதிரி இங்கே தெரியும், நல்லா இருக்காது அது. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம கம்மி ப்ராடக்ட் அங்கே லோட் பண்ணிக்கிறது. அண்ட் ஆல்சோ நமக்கு அந்த நோ மேக்கப் லுக் வேணும்ல. ஸோ அதனால் நம்ம வந்து கம்மி ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ தேவையோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஹாஃப் பம்ப் மட்டும், ஹாஃப் பம்ப் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நான் இந்த ஏரியாவை டார்கெட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ பவுடர் போட்டு செட் பண்ணோம்னா அந்த ஏரியா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு கவரேஜ் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இது ஃப்ளாலஸ் கவரேஜ் கிடையாது. பட் ஒரு மாஸ்க் போடுற நாளன்னைக்கு, லைட்டான மேக்கப் வேணும் அப்படின்ற நாளன்னைக்கு திஸ் வில் டூ. கண்ணுலேருந்து மேலே நெத்தி ஏரியா இதுதான் வந்து நல்லா தெரிய போகுது. ஸோ கண்ணுக்கு கீழே இருக்க ஏரியா, நெத்தி ஏரியாலாம் வந்துட்டு நல்ல கவரேஜ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே உங்களுக்கு அவ்வளோவா ஆக்னேயும் கூட வராது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். நல்லா கவரேஜ் இருக்க ஒரு கன்சீலர், ஹுடா பியூட்டியோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸை நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய நெத்தி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு வாட்டி எங்கெல்லாம் மாஸ்க் போடுறனோ அங்கெல்லாம் அதே பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு டென்ஸ் ப்ரஷில் நான் வந்து பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் கவரேஜ் வேணும். அதுக்காக அதே பவுடரை என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு, நெத்தின்னு எல்லா இடத்துலையும் செட் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து டைம் எடுக்கும். இப்போ பார்க்க கொஞ்சம் அப்படியே பவுடர் மூஞ்சி மாதிரி இருக்கும், பட் டைம் எடுக்கும். ஸோ டைம் கொடுங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுலாம் நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ஸ்டைல்லே வந்து பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வேணும்னா பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள்.
இல்லை எனக்கு நேச்சுரலான நோ மேக்கப் நாளில் கூட எனக்கு ஃப்ளாலஸாக தெரியணும் அப்படின்னா இப்போ மேட் இல்லைனா ஐப்ரோ பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய நேச்சுரல் பீட் ஐப்ரோ கிளாம். இப்படி தான் நான் யூஸ்வலாக செய்வேன். கண்டிப்பாக ஐஷேடோ எனக்கு வேணும். ஆனால் ஐஷேடோக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ரௌன் மேட் ஐஷேடோ எடுத்துப்பேன். அதே என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாலையும் நான் இப்படி போட்டுக்கிறேன். அப்புறம் அதே ப்ரௌனே அதே ப்ரஷ்லேயே எடுத்து இந்த லோவர் லேஷ் லைனுக்கு கீழே நான் வந்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கண்ணுக்கு கீழே டைரக்டாக பிரைட்டாக அண்டர் ஐ இருந்ததுன்னு வைங்களேன், கன்சீலர் போட்டு கண்ணு குட்டியாக தெரியும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு அளவு இந்த இடத்துல ஷேடோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி தெரியும். இது ரெண்டுத்துலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆப்வியஸ்லி இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகியிருக்கும், இது வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் பண்ணலாம் நேச்சுரலாக தெரியாதுக்கு. அப்புறம் இந்த பேலட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் ஷேட் இருக்குது. அதை எடுத்து என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் சும்மா ரஃப்பாக நான் ஒரு லைன் மாதிரி போட்டு டார்க்கன் பண்ணிக்கிறேன். அதே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் இந்த முடி இருக்க இடத்துல மட்டும் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக, நிறையா பண்ணிட்டீங்கன்னா காஜல் வச்ச மாதிரி ஆகிடும். இது வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு நிறைய லேஷஸ்லாம் இருக்குது, டென்ஸாக இருக்குன்றத ஃபேக் பண்ணுற மாதிரி. நோ மேக்கப் லுக்கில் அதான் உங்களுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க போகிறீங்க. புதுசாக எதுவும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. இப்போ என்னுடைய லேஷஸ் நான் கர்ல் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. ஸோ நல்லா கர்ல் பண்ணியாச்சு. நான் மஸ்காரா எடுத்து இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கு ப்ரான்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மேக்கப் வந்து ஹெவியாக இருக்கோ கம்மியாக இருக்கோ ப்ரான்சிங்கிறது மஸ்ட் இருந்தே ஆகணும். ஸோ அதனால் நான் என்னுடைய ஸ்கின் ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதே பவுடர் ப்ரஷ் எடுத்த ப்ரஷ்லேயே ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய கன்னத்தோட சைட்ஸ் மெஜாரிட்டியாக அந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் என் மூஞ்சி ஃபுல்லாக அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரான்சர். ஸோ இதுதான் அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் நம்ம முகத்துக்கு, இல்லைன்னா மொத்தமாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் அடுத்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ளஷ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஐயோ ப்ளஷ்ஷா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ப்ளஷ் பயங்கரமாக வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஹோல் லுக்கில். நான் இந்த ஒரு சாஃப்ட் ப்ரௌனிஷ் ப்ளஷ் மாதிரி இருக்கிறது வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேக்கப் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்க போகிறேன். ஏன்னா அந்த ஒரு பவுட்ரி லுக்கெல்லாம் வந்துட்டு இதுதான் மொத்தமாக இப்போ கட் பண்ணி கொடுக்க போகுது. அதுக்காக ஹைலைட்டர்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஆனாலும் அந்த ஒரு க்ளோ கொடுக்கறது வந்து ஹைலைட்டர் தான். ஸோ நான் மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டு எடுத்துக்கிறேன். we are almost done. லிப்ஸ் வந்து முடிச்சுக்க போகிறோம். லாஸ்ட்டாக லிப்ஸ்க்கு வந்துட்டு 2 லிப் லைனர்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் அதுவே வந்து நமக்கு நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மேட் ஃபினிஷ் கொடுக்கும், மாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அண்ட் நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் விட லிப் லைனர்ஸ் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். நான் மேக்கோட 2 லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செஸ்ட்நட் வச்சு அவுட்லைன் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஷிக்கரி அப்படின்ற ஷேட் எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் சென்டரில். ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். இது எவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 100% ஃப்ளாலஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ஏரியா வந்துட்டு லிட்ரலாக பாதி கண்டுக்காமல் விட்டுட்டோம். ப்ராடக்ட்லாம் எதுவுமே போடவே இல்லை. நம்ம இந்த ஏரியா தான் வந்து நல்லா டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியா வேணால் ஃப்ளாலஸாக இருக்குன்னு சொல்ல, எனக்கு பார்த்தாலுமே ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு டெய்லி வேருக்கு ஒரு நோ மேக்கப் லுக்குக்கு வந்துட்டு இது வந்து அப்ராப்ரியேட்டான ஒரு லுக்காக இருக்கும். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் இல்லைனா கம்மி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ இல்லாமல் பண்ணுறது, ஹைலைட்டர் இல்லாமல் பண்ணுறது, மஸ்காரா கம்மியாக பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் லுக்குக்கு உங்களுக்கு வச்சுருக்கிறது. நோ மேக்கப் லுக் அண்ட் உங்களுக்கு ஆக்னேலாம் இருக்குது, மாஸ்க் போட
போகிறீங்க, வெளியில் சுற்ற போகிறீங்க மேக்கப் போட்டுட்டே அப்படின்னா ப்ளீஸ் உங்களுடைய ஸ்கின் கேரையும் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸும் ப்ராப்பராக பண்ணணும். ஏடாகுடமாக பண்ணிட்டு படுக்காதீங்க, இல்லை பண்ணவே பண்ணாமலாம் படுத்துறாதீங்க. ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். மறுபடியும் இதே ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சால இந்த சால்சிலிக் ஆசிட் ப்ராடக்ட்ஸ் அதுவே கூட நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஏதாவது பாக்டீரியாலாம் வந்துட்டு சேர்ந்துருக்கு ஆக்னே வர்றதுக்கு அப்படின்னா அதை காம்பேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் நைட் டைமும் இதே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.